Hey guys, welcome back to our channel ExamJet. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேபிள் பேஸ்ட் DI தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். ஸோ மெயின்ஸ்ல ஒரு பேசிக் லெவல் டேபிள் பேஸ்ட் DIன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா RRB மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So first DIல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the given table graph represents the difference of men and women of 5 cities in percentage. அதாவது men and womenக்கான difference வந்து percentageல கொடுத்திருக்காங்க and the total number of people men and women வந்து கொடுத்திருக்காங்க. So total number of people வந்து அந்த சிட்டில இருக்கவங்க கொடுத்திருக்காங்க. difference வந்து percentageல கொடுத்திருக்காங்க. So number of women is greater than men in. So இப்போ வந்து A, C and Eல வந்து men வந்து ஸ்மாலராகவும் உமன் வந்து கிரேட்டராகவும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பி அண்ட் டில வந்து மென் வந்து கிரேட்டரா இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்க வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டேபிளை ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ போட்டுக்கலாம். ஸோ இப்போ மென் உமன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 37.5% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3/8% எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 1/8 வந்து 12.5%. So 3/8 வந்து 37.5%. So difference பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த 3/8 இருக்குல்ல இது ரெண்டையுமே பிளஸ் பண்ணிக்கணும். ஸோ பிளஸ் பண்ணா நமக்கு 11 வரும். ஸோ இது ரெண்டையுமே மைனஸும் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டா 5 வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து டிஃபரன்ஸ் ரேஷியோ எழுதணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் என்ன 6 இருக்கு. ஸோ டோட்டல் என்ன 16 இருக்கு. அப்போ நம்ம 3 2s are 6, 8 2s are 16. அப்போ 3/8 நமக்கு வந்துருச்சா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து டிஃபரன்ஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரேஷியோல நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷியோல கன்வெர்ட் பண்ணி நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து மென் அண்ட் உமனை நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மென் அண்ட் உமன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து உமன் வந்து கிரேட்டரா இருப்பாங்க. ஸோ அப்போ பிளஸ் பண்றது உமனுக்கு வரும். அப்போ 8 + 3 11. இது வந்து உமனோட ரேஷியோ. மென்னோட ரேஷியோ வந்து இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் 5 வரும். 8 - 3 5. ஸோ மென்னுக்கும் உமனுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னா 5:11. இது வந்து ஏக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 16 பார்ட் தான் 480 அப்படின்னா 1 பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 16 3s are 48. அப்போ 30. ஸோ அப்போ 1 பார்ட் வந்து 30 அப்படின்னா இந்த 5 பார்ட் என்ன மென் வந்து 5 இருக்கா. ஸோ 5 பார்ட் என்ன. ஸோ 3 × 5 15. ஸோ 0. ஸோ 30 × 11 330. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்கு 25% கொடுத்துருக்காங்க. ஸோ 25%னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/4 எழுதிப்போம். ஸோ இப்போ இங்கேயுமே வந்து மென்னுக்கும் உமனுக்கான ரேஷியோ எழுதிக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மென் தான் கிரேட்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பிளஸ் பண்ணதை நம்ம மென்னுக்கு கீழே போட்டுடலாம். ஸோ 1 + 5 வந்து 1 + 4 வந்து 5. 1 - 4 வந்து 3. ஸோ மென் அண்ட் உமனுக்கு சிட்டி பில உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:3. ஸோ இந்த 8 பார்ட் தான் 360 அப்படின்னா 1 பார்ட் என்ன. ஸோ 8 360 அப்படின்னா 1 பார்ட் என்ன. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 4s are 32. மிச்சம் 4 இருக்கும். ஸோ 8 5s are 40. ஸோ 1 பார்ட் வந்து 45. ஸோ இப்போ இந்த 45 × 5 என்ன வரும் 225. 45 × 3 135. நெக்ஸ்ட் சி. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா 44.44% இருக்கு. ஸோ 1/9ங்கிறது வந்து 11.11%. ஓகேவா? ஸோ அப்போ 44.44% 4/9. ஓகேவா? மென் உமனுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க சிட்டி சிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உமன் தான் கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 4 + 9 என்ன வரும் 13 வரும். ஸோ 13 யாருக்குன்னா உமனுக்கு. 4 - 9 5. இது வந்து மென்னுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 18. ஸோ 18 பார்ட் தான் 540 அப்படின்னா 1 பார்ட் என்ன. ஸோ 18 பார்ட் தான் 540 அப்படின்னா 1 பார்ட் என்ன. ஓகேவா? ஸோ 18 × 3 வந்து 554. ஸோ 18 × 30. ஸோ இப்போ 1 பார்ட் 30னா 5 பார்ட் என்ன 150. 13 பார்ட் என்ன 390. 13 × 30 390.
ஸோ 33.33% நம்ம பர்சன்டேஜ்ல எப்படி போடலாம் அப்படின்னா 1/3 போடலாம். ஸோ இதுக்கு நம்ம மென் உமனுக்கான ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் கிரேட்டரா இருப்பா, மென் வந்து கிரேட்டரா இருப்பாங்க. ஸோ அப்போ 1 + 3 4 வந்து மென்னுக்கு, 1 - 3 2 வந்து விமனுக்கு. ஸோ அப்போ இங்க 6 பார்ட் தான் 5 10 அப்படின்னா 1 பார்ட் என்ன? ஸோ 6ஆல 5 10 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 6 48, மிச்சம் 3, 8 5 40. ஸோ 1 பார்ட் வந்து 85. ஸோ இப்போ இந்த 85 வந்து நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 340 வரும். நெக்ஸ்ட் 85 × 2 170. நெக்ஸ்ட் வந்து 28.57%. ஸோ இதை நம்ம வந்து ஷார்ட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2/7 எழுதலாம். ஏன் அப்படின்னா 1/7 வந்து 14.25%. அப்போ வந்து 2/7 தான் 28.27%. ஸோ இப்போ மென்னுக்கு உமனுக்கான ரேஷியோ எழுதிடலாம். ஸோ ஈயை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் கிரேட்டரா இருப்பாங்க அப்படின்னா உமன் வந்து கிரேட்டரா இருப்பாங்க. ஸோ அப்போ 2 + 7 9 வந்து உமனுக்கு, 2 - 7 5 வந்து மென்னுக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம் 14 பார்ட் தான் 490 அப்படின்னா 1 பார்ட் என்ன? ஸோ நம்ம 7 டேபிள கேன்சல் பண்ணா 270. அப்போ 70 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 35 × 2 70. ஓகேவா? ஸோ 35 வரும். ஸோ 1 பார்ட் 35னா இந்த 5 பார்ட் என்னவா இருக்கும், 175 இருக்கும். ஸோ 1 பார்ட் 35னா 9 பார்ட் என்னவா இருக்கும், 315 இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நம்ம வந்து டேபிள ஃபில் பண்ணிட்டோம் இப்போ. ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்கும் இந்த பர்சன்டேஜை மட்டும் நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ 25% இருக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 25% நம்ம ஃபிராக்ஷன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் மென் அண்ட் உமன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மென்னுக்கு உமனுக்கான டிஃபரன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவு மென் இருக்காங்க எவ்வளவு உமன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1 + 4 என்னது 5. நெக்ஸ்ட் இதை என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1 - 4 என்னது 3. ஸோ இப்போ நம்ம பிக்கான சிட்டி பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ பியை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா இருப்பாங்கன்னா மென் அதிகமா இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 5 வந்து மென்னோட ரேஷியோவா இருக்கும், 3 வந்து விமனோட ரேஷியோவா இருக்கும். ஸோ 5:3. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் கிடைக்கும். ஸோ இப்போ டோட்டல் 8. ஓகேவா? ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் பில கொடுத்துருக்காங்களா? ஸோ 8 தான் 360 அப்படின்னா இந்த 5 என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 45 வரும். ஸோ அப்போ இந்த 5ஐயும் இந்த 45 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 225 வரும். ஸோ இதுதான் வந்து பில இருக்கிற மென். ஸோ இதே மாதிரி நம்ம 3 கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா பர்சன்டேஜும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்தரா இருக்கிற மிச்சம் 5 கொஸ்டின்ஸை நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதை நீங்க ஃபர்ஸ்டே போட்டுட்டீங்க அப்படின்னா. So first என்ன question கொடுத்திருக்காங்க அப்படின்னா number of female in city A and B together is what percent of the number of male in city C and D together. So number of female in A and B together கேட்டிருக்காங்க. So female வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா femaleனா women. ஓகேவா? So Aல 330 இருக்காங்க. ஓகேவா? Aல female வந்து 330 இருக்காங்க. So Bல வந்து female எவ்வளவு இருக்காங்கன்னா 135 இருக்காங்க. So இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 465 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மேல் இன் சிட்டி சி அண்ட் டி. ஸோ மேல் இன் சி எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 150 இருக்காங்க. டில மேல் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 340 இருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 490 வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் சிட்டி ஏ அண்ட் பி டுகெதர் இஸ் வாட் பர்சன்ட் நம்பர் ஆஃப் மேல் இன் சிட்டி சி அண்ட் டி டுகெதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இன் ஏ அண்ட் பி போட்டுக்கணும். 625 divided by 490 into 100.
ஸோ இந்த மாதிரி 3 டிஜிட் பர்சன்டேஜ் இருக்கும்போது நான் சொல்ற மெத்தட் ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ 49 × 10 போட்டாலே நமக்கு என்ன வரும்னா 490 வந்துடும். ஸோ இது வந்து இந்த 465 கம்பேர் பண்ணும்போது எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் 490க்கும் 465க்கும் பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அப்போ மேபி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஒன்று 9 இருக்கலாம் இல்லைனா 8 இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம ஆப்ஷனை பார்க்கும்போது இது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பி வந்து ஆன்சரா இருக்காது, சியும் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது 465க்கு எபோல இருக்கு. ஸோ கண்டிப்பா 3ல ஸ்டார்ட் ஆகுது. 358 அந்த ரேஞ்சில் வராது நமக்கு. நமக்கு வந்து 100% எக்ஸீட் ஆகாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா 36 இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்னு ஆப்ஷன் ஏவா இருக்கணும் இல்லைன்னா ஈயா இருக்கணும். ஸோ இப்போ 49 × 9 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 441. ஸோ 49 × 9 போட்டாலே நமக்கு 441 தான் வருது. ஸோ அப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணலாமா? 49 × 9 441. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஓகே 441. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு 9ல தான் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவுமே வந்து வராது. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து இ மட்டும்தான். ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கும் 100%. ஸோ நம்ம செக் பண்ணலாம். ஸோ 49 × 4 ஏன்னா இங்க நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4 தான் இருக்கு இல்லையா? ஸோ 49 × 4 என்னது 196. ஸோ இப்போ இதுல நமக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 441 - 465 எவ்வளோ 424. ஸோ பாயிண்ட் வச்சிருக்கோம்னா நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 49 × 4 160 196 இந்த இடத்துல வரும். ஏன்னா 49 × 5 என்னது 245. ஓகேவா? 49 × 5 வந்து 245. ஏன்னா 9 × 5 வந்து லாஸ்ட் நம்பர் 5 வந்துடும். இங்க 240 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம 4 தான் போட்டு ஆகணும். ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 444 இருக்கும், 440 இருக்கும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் என்ன நமக்கு வந்து 49 × 9 வந்து 441. நம்ம ஆப்வியஸா இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன போட்டுதான் ஆகணும்னா 49 × 8 தான் நம்ம போட்டாகணும் இந்த இடத்துல. ஏன்னா இங்க இடத்துல நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கிறது வந்து 440. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 8 தான் போட்டாகணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 94.8 இருக்கு. என்னடா அங்க 94.8 இருக்கு, இங்க 9.48 இருக்குன்னு பாக்காதீங்க. இந்த இடத்துல ஒரு 10 இருக்குல்ல, நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது ஃபுல் ஸ்டாப் ஒன்று வந்து பேக் சைடு வந்துடும். ஸோ அப்போ ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 94.89%. ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து மெயின்ஸ்ல பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரேட்டா நீங்க 9லயே ஸ்டாப் பண்ணி இந்த ஆன்சரை முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருங்க. ஏன்னா டைம் நமக்கு சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், find the difference between total number of male in A and E together. ஸோ A and Eல இருக்கிற மெயில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் B and D ஆட் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேல் வந்து A and Eல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா Aல 150 இருக்காங்க, Eல 175 இருக்காங்க. அப்போ 325. ஓகே 150 + 175 325. ஸோ ஃபீமேல் பிலையும் டிலையும் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா B and D நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 350 வருமா? சாரி 305 வரும். ஓகேவா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 305 வரும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 20. ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது 20. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், find the ratio of number of female in city D and the number of female in city A. அதாவது சிட்டி Dல இருக்கிற ஃபீமேலுக்கும் சிட்டி ஏல இருக்கிற ஃபீமேலுக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. சிட்டி Dல எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்கன்னா 170 இருக்காங்க. சிட்டி ஏல எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்கன்னா 330 இருக்காங்க. ஓகேவா? ஸோ 330 170. ஸோ இதுல 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 17:33. இது வந்து ஃபர்தரா கேன்சல் ஆகாது. ஸோ நமக்கு ஆப்ஷன்லயே இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 17:33. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20% of female and 25% of male in city D are government officers. Find the total number of people in city D who are government officers அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபீமேல் Dல இருக்கிற ஃபீமேல்ல 20% வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரா, அதே மாதிரி 25% ஆஃப் மேல் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரா. இப்போ Dல மொத்தம் எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ Dல பாத்தீங்க அப்படின்னா மேல் வந்து 340 இருக்காங்க. ஓகேவா? ஃபீமேல் வந்து 170 இருக்காங்க. இதுல 20% பார்க்கணும், ஃபீமேல்ல 20% பார்க்கணும்.
ஸோ 20% அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/5 எழுதலாம். ஸோ 170 into 1/5 எவ்வளோ? 5 3s are 15, 30 மிச்சம் 35 மிச்சம் 2 இருக்குமா? 4 5s are 20. ஸோ 34. ஸோ நெக்ஸ்ட் மெயில் வந்து 340 இருக்காங்க டீல. 25% பார்க்கணும். 25% என்னது 1/4. ஸோ இதை 4ஆல நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 8 4s are 32 மிச்சம் 2 இருக்கும். 4 5s are 20, 85. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் சிட்டி டி ஹூ ஆர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இதுதானே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இவங்க 2 பேரும் 85ம் 34 தான் நமக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 119 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 190. So next question. Total number of male is what percent of the total number of female in all the city? So எல்லா மென்னையும் ஆட் பண்ணும், எல்லா ஃபீமேலையும் ஆட் பண்ணி அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா மென்னையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன வரும் அப்படின்னா ஸோ men divided by women into 100. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா எவ்வளவு மென் இருக்காங்க அப்படின்னா 1040 மென் இருக்காங்க. மொத்தமா எவ்வளவு விமன் இருக்காங்க அப்படின்னா 1340 விமன் இருக்காங்க. ஸோ இன்ட்டு 100. ஸோ இந்த பர்சன்டேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ நம்ம போன ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அதாவது ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடை நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 134ல 50% என்ன வரும்? 67 வருமா? ஸோ 50%னா என்ன பண்ணுவோம்? 1/2. ஸோ 134ல 50% பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 67 வரும். ஸோ இங்க என்ன இருக்குன்னா 1040 இருக்கு. கண்டிப்பா இது எப்படி இருக்காதுன்னா 50%-ஆ இருக்காது. ஓகேவா? கன்ஃபார்மா 50%-ஆ இருக்காது. எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் 50%-ஆ இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 47 கண்டிப்பா வராது. ஸோ இது நியர்லி 50%-ஆ இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இங்க வந்து நமக்கு 63 வர்றதுக்குமே என்ன கிடையாதுன்னா வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 7 இல்லை 8ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இது ரெண்டுலையுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம 63 வந்து செக் பண்ணோம். ஏன்னா 63 வர்றதுக்கு நமக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா 50% 67 ஆயிருது. இங்க 1040 இருக்கும்போது நமக்கு வந்து 63% இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ 134 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 7 இருக்கு அந்த நம்பர் அதால மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 938 வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம 938 போடலாம். ஏன் அப்படின்னா 134 into நீ 8 போடும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1072 வந்துடும். ஸோ 1072 அப்படிங்கிறது 1040யோட அதிகமா இருக்கு. ஸோ நம்மளால அதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே கேன்சல் பண்றது கம்மியான நம்பர்ல வச்சுதான் நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ அப்போ 134ஆல இந்த 1040 கேன்சல் பண்றதுக்கு 7 டேபிளால தான் நம்ம பண்றோம். ஸோ 134 into 7 938. ஸோ 938 இருக்கா? ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை நம்ம இப்போ மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 0 1 1 0 2 0 வரும். ஏன்னா பாயிண்ட் வச்சிருக்கோம், நம்ம ஒரு 0 போட்டுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 77 வரலாம், 88 வராது. ஓகேவா? 8ல ஸ்டார்ட் ஆகுது. 7ல ஸ்டார்ட் ஆகணும். 7ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒன்னு ஏஆ இருக்கணும், இல்லைன்னா சிஆ இருக்கணும், பிஆவும் இருக்காது. இப்போ 77 70 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1020 நீ ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிட்ட. அப்ப இந்த 134 வந்து இந்த 1020 வந்து டிவிசிபிள் தான். ஏன்னா திரும்ப நீ 7 போட்ட அப்படின்னா உனக்கு 938 வரும். அதை வச்சு நீ போடலாம். 77.61% தான் வரும். ஸோ அப்ப திரும்ப நம்ம இந்த இடத்துல 7 போடுறோம். ஓகேவா? அப்படின்னா 938 வரும். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஸோ 820 வரும். ஃபுல் ஸ்டாப் இருக்கிறதுனால நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ 134 into 6 என்ன? ஸோ இப்போ 804 அப்போ நம்ம இங்க 6 போடலாம். 6 போட்டோம் அப்படின்னா 804 இங்க வருமா? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16 வரும். ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 160. ஸோ 134 into 2 வந்து 268 ஆயிரும். ஸோ அப்போ இன்ட்டு 1 நம்ம போட்டுக்கலாம். ஸோ 1 போட்டோம்னா 134. ஸோ இப்படி டெசிமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ 7.761 into 10 வரும். ஸோ 10 மல்டிபிள் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஸ்டாப் பேக் சைட்ல போகும். அப்போ 77.61%. ஸோ
ஸோ அவ்வளோதான் டேபிள் பேஸ்ட் டிஐ. ஸோ இது வந்து ஒரு பேசிக் லெவல் மெயின்ஸ்ல டேபிள் பேஸ்ட் டிஐ. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா லோல இருந்து ஹை லெவல் டிஐ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பேசிக்கா ஒரு டேபிள் பேஸ்ட் டிஐ வந்து மெயின்ஸ்ல எப்படி கேட்பாங்க, ஈஸியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதை விட கொஞ்சம் கஷ்டமான டிஐயை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then stay tuned with ExamJet. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் வித் ExamJet.